இந்திரலோகம் வேணுங்கிறதுக்காக ஒரு பெண் வேணும்னாலும் காந்தாரி, அதுக்காக 101வது பெண் அப்படி அங்க அனுகிரகம் பண்ணினார். பீமன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு துரியோசனம் பிறந்தான்னு சொன்னார். இதுக்காக சொல்ல வந்து துரியோசனுடைய உற்பத்தியும் அதுவும் உரையினார். இப்படி பீமனை பெற்றாள். உடனே அடுத்த வருஷத்துல இந்திரனை ஜபிச்சு அர்ஜுனனை பெற்றாள். அர்ஜுனனை பெற்ற போது அசரீர வாக்கு குட்டு குட்டுன்னு குட்டிவிட்டான். அம்மா 2 கையால பானம் அழுதாளாம் குந்தி. இப்படி மலையில வந்து நான் ஏதோ இல்லை பரதேசிகள் பிரசவிக்கிறா போல பிரசவிக்கிறேன்னு அழுதாளாம். அம்மா அழாதே உன் குறையெல்லாம் நீக்கிற புள்ள பிறந்துட்டான், பரமேஸ்வரனை ஜெயிக்க போறானம்மா, பரமேஸ்வரன் சுத்தாளாய் அனுகிரகிக்க போறாள், சிவானுகிரகம். யுத்தே மகாதேவம் தோஷயிஷ்யதி சங்கரம் பாசுபதம் நாம தஸ்மாத் துஷ்டாதவாப்ஸ்யதி. பரமேஸ்வரன் பாசுபதம் கொடுக்க போறான். கங்காதரன் சந்திரசூடன் தேவதேவன் நாளாம் இந்து கூட்டாளாம். யுத்தே மகாதேவங்கிறார். மகாதேவாங்கிற சப்தமே கோட்டையோ பிரம்மஹத்யான அகம்யாகம கோட்டைய சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனா. அது மகாதேவ மகாதேவ மகாதேவேதி ஜெயந்தனி. மகாதேவான்னு பேர் வச்சாலே புண்ணியம்னே. அவன் மகாதேவியர்னு கூப்பிட்டாலே ஒரு புண்ணியம். செங்கல் அவளை காட்டி விட்டுட்டாங்க. அவன் மகாதேவியர்வாள்னா ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. பெரிய பாக்கியம் வந்து அதுதான் நல்ல பேர் வைக்கிறதுன்னு. அதை என்ன புண்ணியம் பண்ணா மாதுவும் வர அந்த புண்ணியம் கூட வரப்படாதுன்னு அதை இந்த சுருக்கி வச்சுக்கிறான் பாருங்க. வெள்ளக்காரனுக்கு வாயில நுழையாது, நமக்கு நுழையாதா, அவனுக்கு நுழையாது. மனசார்த்தி கரன் அவனுக்கு வருமோ, மனசாட்சியாவது அரணாவது நாக்க இருந்து போயிடும் அவனுக்கு. இப்படிதான் சொல்லிட்டு அசரீர வாக்கு